ஹரி ஓம் மகா காளி. ஒரு மானுடரை சந்திக்கிற போது உங்கள் வயசு என்னங்க என கேட்டால் அவர் சட்டென பதில் சொல்வார். என்னுடைய பிறந்த தேதி இது, இப்போ எனக்கு இன்ன வயசு நடக்குதுன்னு சொல்லுவார். அதே அந்த மானுடரை ஒரு இரத்த பரிசோதனை நிலையத்திற்கு அழைத்து சென்று அவருடைய இரத்த மாதிரியை ஆய்வு செய்து இவருடைய உடலுக்கான வயது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அது ஒரு வயதை குறிப்பிட்டு சொல்லும். அதாவது ஆங்கிலத்தில் பயாலாஜிக்கல் ஏஜ் என்று அதை குறிப்பிடுவார்கள். பெரிய மாநகரங்களில் இருக்கக்கூடிய தரம் வாய்ந்த இரத்த பரிசோதனை நிலையங்களில் நாம் முழு உடல் ஆய்வு செய்கிற போது இந்த நபருடைய வயது 47, இந்த மனிதருடைய உடலுக்கான வயது 54 என்று அந்த ஆய்வறிக்கை குறிப்பிடும். அதாவது காலத்தால் கணக்கிடப்படக்கூடிய வயது, குரோனாலஜிக்கல் ஏஜ், அவருக்கு 47 நடக்கிறது. ஆனால் அவருடைய உடலை அவர் சரிவர பேணவில்லை, பராமரிக்கவில்லை. சில பல உடல் உபாதைகள் அவருக்கு நெடுங்காலமாக நீடித்து வருவதின் காரணமாக உடல் உறுப்புகள் காலத்துக்கும் அதிகமாக தேய்மானத்தை எதிர்கொண்டதால் அந்த உடலுக்கான வயது கூடுதலாக காட்டுகிறது என்பதை அந்த விஞ்ஞானம் நமக்கு தெரியப்படுத்தும். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் குரோனாலஜிக்கல் ஏஜ் என்பது வேறு, பயாலாஜிக்கல் ஏஜ் என்பது வேறு. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கிறார், அனுதினமும் தன்னுடைய உடலை நன்கு பராமரிக்கக்கூடியவர். அவருக்கு சர்க்கரை இல்லை, இன்னும் பல எந்த உடல் உபாதைகளும் கிடையாது. அனுதினமும் நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்கிறார், போதுமான ஓய்வை அந்த உடலுக்கு வழங்குகிறார். அவர் அதே ஆய்வுக்கு நம்ம உட்படுத்தி பார்த்தால் அவருடைய பிறப்பினால் அவருடைய வயது 47, ஆனால் அவர் உடலுக்கான வயது 37 என்று அந்த ஆய்வறிக்கை குறிப்பிடும். சமூகம் பார்வையினால சொல்லும், அவருக்கு வயசு தெரியாதுங்க, அவருக்கு 47 வயசாகுது, 37 வயசு மனிதர் மாதிரி நடப்பார், ஓடுவார், நல்ல சுறுசுறுப்பாக இருப்பார், எளிதில் களைப்படைய மாட்டார் என்று சமூகம் சாதாரணமாக சொல்லும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வயது என்று ஒன்று இருக்கிறது. அவனுக்கான மற்றொரு வயதை விஞ்ஞானத்தை கொண்டு நாம் அறிய முடியும் என்பதை இதுகாரும் பேசிக்கொண்டிருந்தோம். இப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்றாவதாக ஒரு வயது இருக்கிறது என்பதை குறித்து நாம் எடுத்துரைக்க இருக்கிறோம். மிக மிக சூட்சமம் நிறைந்த, அதிகம் பேசப்படாத ஒரு இரகசியங்களை குறித்து இந்த இடத்தில் அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அடியேன் மிகவும் ரசித்து சிலாகித்து அனுபவித்து பேசிய ஒரு சரிதம் மடப்புரம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். அவரை போன்ற எண்ணற்ற மகான்கள் இந்த பூமியில் அவதரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த தேகத்தில் குடியிருந்த அந்த ஆத்மாவினுடைய வயது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையோ முதுமையோ அடைந்த ஒரு வயது கொண்ட ஆத்மாக்கள். அவரை போன்று அபூர்வமான சில பல சித்த புருஷர்கள் இந்த பூமியில் அவதரித்திருக்கிறார்கள். அப்படியாக அவதரிக்கக்கூடிய அந்த பெருமக்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய தேகத்தில் குடிகொண்டிருக்கிற அந்த ஆத்மாவுக்கு வயது கணக்கிட இயலாது. வயோதிகமான ஆத்மாக்கள்.
ஞானத்தால் முன்பே முதிர்ந்த நிலையை அடைந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள். அவர்கள் இந்த மானுட சமூகத்துக்கிடையே மறுபடியும் ஒரு அவதாரமாக பிறப்பெடுக்கிற போது அவர்களுடைய தொடக்கமே ஞானத்தின் முதிர்வால் தொடங்கிய ஒரு தொடக்கம். அவர்கள் காலத்தால் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முதிர்வு செய்து ஞானத்தை பெற்று விடைபெறுபவர்கள் அல்ல, ஞானமே பிறப்பெடுத்திருப்பதாக அர்த்தம். அத்தகைய பெருமக்களுக்கு தான் முக்காலம் உணர முடியும். நேற்று என்ன நடந்தது, நாளை என்ன நடக்கும் என்பதை தன்னுடைய மௌனத்தால் அறிய முடியும். இந்த பூமியில் ஒரு பெருமக்களாக, பிறர் நலம் போற்றக்கூடியவர்களாக, பேராசை இல்லாதவர்களாக, பிறரிடமிருந்து பெறுவதை விட கொடுப்பதை விரும்பக்கூடியவர்களாக, பற்று குறைந்தவர்களாக வாழக்கூடிய யாருடைய தேகத்திலும் வயோதிகமான ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொண்டு விட முடியும். இந்த பூமியில் பலவிதமான கலைஞர்கள், ஜனங்களை வசீகரிக்கக்கூடிய கலைஞர்கள் பிறந்தது முதலே பெருவீச்சாக புறப்பட்டு வருவார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம் சமூகம் பிரமிக்கும், ஆச்சரியப்படும். இது ஒரு ஜென்மால கற்றுக்க முடியாதப்பா, எப்படிப்பா இவ்வளவு பெரிய சாதனை. இப்போ இளையராஜாவை எடுத்துங்க, அவர் செய்திருக்கிற சாதனையை மற்றொரு மானுடன் செய்ய முடியுமா? முடியாது. அவரை கேள்வி கேட்கிறார்கள், ஒரு பாட்டுக்கு எத்தனை மணி நேரத்தில் இசையமைப்பீங்க? அது என்ன நேரம்? நான் கண்ணை மூடி ஹார்மோனியத்தில் கைவிரல் பட்டதும் தானே வருதுங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல என்று சொல்கிறார். ஏன்னா அவர் பல்லாயிரக்கணக்கான பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார் பல மொழிகளில். பிறந்தது முதலே அவரை நோக்கி அந்த சப்த சுரங்கள் இரும்பும் காந்தமும் போல ஈர்க்கப்பட்டிருக்கு. இப்படின்னு ஓ இதுவா அப்படி வந்துடுது. அது என்ன காரணம்? அவருடைய உடலில் இருக்கிற அந்த ஆத்மா அவர் வயதுக்கான ஆத்மா அல்ல, பல வயது முதிர்ந்த ஒரு ஆத்மா அந்த உடல்ல இருக்கு. அந்த முதிர்ச்சியினுடைய விளைவு அந்த ஞானம் மிக விரைவாக விஷயங்களை ஈர்த்து தந்து விடுகிறது, ஜனங்களை வசீகரிக்கிறது. இப்போ இந்த கேரள தேசத்தில் 2 பெண்கள், சிறு பெண்கள், கங்கா சசிதரன், அபர்ணா என்ற அந்த பெண்கள் வயலினை வைத்துக்கொண்டு இசை விளையாட்டு நிகழ்த்துகிறார்கள். அசாத்தியமான நினைவு திறன், எந்த பாட்டையும் அடிபெறலாமல் வாசித்து தள்ளுகிறார்கள். இப்போ வயலின் வாசிக்கிறவங்க எல்லாரும் இதை செய்திட முடியுமா? முடியலை. காரணம், அந்த பெண்களுடைய உடலில் ஒரு வயோதிக ஆத்மா பிறப்பெடுத்திருக்கிறது. பண்மையில் மறைந்தாங்களே ஜானகி அம்மா, அவங்க கூட அவங்க சரிதத்தை பற்றி சொல்கிற போது, எந்த ஒரு இசையையும் நான் முறையாகவோ முழுமையாகவோ கற்கவில்லை, பள்ளிக்கூடமும் சரியாக போகவில்லை. ஆனால் ஒரு முறை எனக்கு இசையமைப்பாளர் அந்த பாட்டை அப்படி பாடி காட்டுனா அடுத்தது டேக்கு தான், அது தானே வருது என்று தான் சொல்கிறார்கள். இப்படியாக லட்சக்கணக்கான ஜனங்களை வசீகரிக்கக்கூடிய, லட்சக்கணக்கான ஜனங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரும் விஞ்ஞான கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய விஞ்ஞானிகள், சமூக சீர்திருத்தவாதிகள், பலர் நன்மையை பெறக்கூடிய, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய மகத்தான மனிதர்கள்
யாரும் அவர்களின் உடலில் உறைவிடமாக உள்ளே ஒடுங்கி இருக்கிற அந்த பேராற்றல் பெரும் வயது கொண்டவை என்பதை நாம் சூட்சமமாக அனுமானித்து கொண்டு விட முடியும். அடியேன் பல ஆண்டுகளாக அடியேனோடு நெருக்கமாக பேசுகிறவர்களிடம் என்னுடைய வயது என்ன என்று கேட்கிற போது 300 என்று சொல்வது வழக்கம். என்னன்னு கேட்பாங்க. அது என்ன 300 அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அப்படி தான் சொல்லணும்னு ஒரு உத்தரவு என்று குறிப்பிட்டு விட்டு விடுவேன். அண்மை காலத்தில் அடியேனோடு உரையாடிய பெரியவர் வித்யாபுத்திரன் ஐயா அவர்கள் கூட உங்கள் வயசு என்ன என்று தான் கேட்டார். 300 என்று குறிப்பிட்டேன். அதை கூட அவர் தன்னுடைய வீடியோவில் பதிவு செய்திருந்தார். நீ வயசுல பெரியவர், எனக்கு 300 வயசுன்னாரு. அவர் குருநாதர் அப்படியா சொல்ல. இது ஏதோ ஒரு நாள் விடியற்காலையில் என்னுடைய செவிகளுக்குள் ஒரு ஒளி ஓசையாக கேட்டது. உன்னுடைய வயது 300 என்று குறிப்பிடு என்கிற ஒரு செய்தி அடியனுக்கு பரிமாறப்பட்ட நாளிலிருந்து 300 என்று குறிப்பிடுவது வழக்கம். என்னுடைய பிறப்பு வயது குறைவு, ஆனால் இது ஆத்மாவின் வயதாக இருக்குமோ? அந்த ஆத்மாவுக்கு 300 அல்லது 300 பிறப்புகள் எடுக்கப்பட்ட அந்த ஆத்மாவா என்பதெல்லாம் உள்ளார்ந்து போவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை அந்த இயற்கை எமக்கு வழங்கி இருக்கிறது. அதனால் பல நேரங்களில் பலர் அடியேனிடம் நமஸ்காரம் செய்கிற போது இந்த ஆத்மாவின் வயதுக்கு போய் சேர்கிறது என்று எண்ணி விடுவது உண்டு. இது அந்த வயதுக்கு பொருந்துகிறது என்று எண்ணிக்கொள்வேன். பலவிதமான வாழ்வியல் சூட்சமங்களை காலந்தோறும் அந்தந்த காலத்துக்கு தகுந்தாற்போல் தந்து கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய நாவலில் இன்னிலடங்காத கதாபாத்திரங்கள் இருக்கும். பாதி நாவலுக்கு பிறகு அந்த நாவலை படிக்கிற போது படு சுவாரஸ்யம் நிறைந்துவிடும், அதீத ஈர்ப்பு ஏற்படும். அடுத்தது என்ன என்று ஒரு விதமான எதிர்பார்ப்பு, ஏக்கம் ஏற்படும். ஒவ்வொரு மானுட வாழ்க்கையும் ஒரு நீண்ட நெடிய நாவல்தான். அதை பக்கங்களை பிரட்ட 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 பலவிதமான காட்சிகள் விரிவடைந்து கொண்டிருக்கும். கையில் வைத்து படிக்கிற நாவல் புத்தகத்தை அவசரப்பட்டு கடைசி பக்கத்தை கூட படித்து விட முடியும். இந்த வாழ்க்கை என்கிற நாவல் அந்த காலம் வரதான் அந்த பக்கங்கள் பிறழுகிறது. ஆனால் அடியேனுக்கு அந்த நாவலினுடைய போக்கு எப்படி இருக்கிறது, அடியனுடைய நாவல் இனி வாசிக்க இருக்கிற பக்கங்களில் என்ன இருக்கிறது என்பதை சில தேவதா சக்திகள் ஒருவித சூசக குறியீடோடு குறிப்பிடச் செய்திருக்கிறது. அது இன்னும் சில விறுவிறுப்பை ஏற்படத்தான் செய்கிறது. சில பல சூட்சமங்கள் காலத்தால் வழங்கப்பட்டது போலதான் எமக்கு இந்த ஒரு சூட்சமத்தை உன் வயது 300 என்று குறிப்பிடு என்று சொன்னது. இது ரொம்ப காலமாக அடியேன் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அது மாதிரி மற்றொரு சமயம் முன்பொரு காலத்தில் முன்ஜென்ம ஆய்வு ஒன்றில் அடியேனை உட்படுத்தி கொண்ட போது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு காளி தேவியினுடைய ஆலயத்தில் அரூப வடிவில் தேவதா சக்தியாக தொண்டு புரிந்ததை அந்த அனுபவத்தின் வாயிலாக அடியனுடைய முன்ஜென்மங்கள் சார்ந்த ஒரு குறிப்பு கிடைத்தது. இது என்ன, நம்மளை அறியாமல் காளிக்கு நமக்கு ஒரு பந்தம் ஏற்படுதே, நம்ம இந்த ஜென்மாவில் எந்த உழைப்பும் பெருசாக செய்யலையே
என்கிற கேள்வி பல நாள் எழுந்து கொண்டே இருந்தது. அதுக்கு ஒரு விடையை மிக அழுத்தம் திருத்தமாக ஆதாரப்பூர்வமாக ஒரு விதமான ஒரு பரிசோதனையில் உட்படுத்துகிற போது அந்த பதில் கிடைத்தது. ஆக இந்த வாழ்க்கை என்பது பலவிதமான சூட்சமங்களும் விடை காண முடியாத பல கேள்விகளையும் சுமந்தே பயணிக்கிறது. ரொம்ப நிதானத்தோடு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நாராயணன் செயல், நம்மால் ஆவது யாதொன்றும் இல்லை என்கிற இலக்கணங்களை உரிய நேரங்களில் மனசால் உட்படுத்தி அந்த நாட்களை நகர்த்துகிற போது, நாவலின் பக்கங்களை பிரட்டுகிற போது அந்த பயணம் நிதானமாக நடந்து முடிகிற போது சுபம் என்று முடிந்துவிடும். ஹரி ஓம் மகா